அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாரத்தில் நம்ம தியானத்தோட ஃபிசிக்கல் ஹெல்த், அதாவது நம்ம உடல் சார்ந்த விஷயங்களை தியானம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். அதில் இன்னைக்கு நம்ம 3வது நாளில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா உட்காந்தா எல்லாமே நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே நடக்கும். நம்மளோட மூச்சை கவனிக்க கவனிக்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்க ஆரம்பிக்கும். அதை பற்றி நம்ம விரிவாக இன்னைக்கும் பார்ப்போம். இன்னைக்கும் நம்ம வித்யா மேடம் அழகாக அதை பற்றி ஃபிசிக்கல் ஹெல்த்தோட இம்பேக்டை பற்றி அழகாக எடுத்து சொல்லுவாங்க. எப்படி தியானம் பண்ண பண்ண நம்மளுடைய நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் உள்ள போயிட்டு எப்படி அற்புதமான ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்றது எஸ், ஓவர் டு வித்யா மேடம். இந்த அழகான காலையிலே அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அது இன்னைக்கு ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி நம்ம 2வது வாரத்துல 3வது நாள் இருக்கும். அதாவது முதல் நாள் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்துல முதல் நாள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தியானம் எப்படி நமது உடலை ஒரு சீராக வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு உடல் நலம், மனநலம், உணர்வு நலம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் எப்படி ஒரு முழுமையான ஒரு நலம், அதாவது உடல் நலம், ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவோம், அதை நமக்கு கொடுக்கறதுங்கிறத பார்த்தோம். அப்புறமா நேத்து என்ன பார்த்தோம், நேத்து வெற்றிடம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது வெற்றிடம்னா நம்ம தினம் இந்த கைடன்ஸ் சொல்லும் போது மெடிடேஷன்ல சொல்றோம். அதாவது நீங்க கண்ணை மூடி உக்காந்து கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து கால்களையும் குறுக்கே வைத்து கொண்டு உங்களுடைய வழக்கமான இயற்கையான மூச்சை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த இயற்கையான மூச்சை கவனிக்கும் போது நாம் என்ன வெற்றிடம் இல்லைன்னா வெறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறதாக சொல்லுகிறோம். அப்படி வெறுமை அப்படிங்கிற இடத்தம் எதுக்காக நம்ம போனோம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நேத்து விரிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வெறுமை அப்படிங்கிற இல்ல வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது என்னன்னு கேட்டா அங்க எதுவுமே கிடையாது. ஒரு சேரு, ஒரு டேபிள், ஒரு பில்டிங்கு, ஒரு மரம், செடி, கொடி, ஆகாயம், கடல் எதுவுமே கிடையாது. ஏன் சூரிய சந்திரன் கூட இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அதனால எதுவுமே இல்லாத இடம்தான் அந்த வெற்றிடம். அதுல மெயினா என்ன, நாம என்ன பத்தியெல்லாம் நினைக்கிறோமோ நமது எண்ணங்களை எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா காலி பண்ணுறோம். அதாவது நமது எண்ணங்கள் ஒரு இடத்தை பற்றியோ ஒரு மனிதர்களை பற்றியோ இல்லை நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருள்களுக்கு பற்றியோ தான் நினைவு இருக்கும். அதுவும் ஒரு ஒரு காலத்தை சேர்ந்து இருக்கும். அதாவது நிகழ்காலமா இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், இல்லை கடந்த காலமாக இருக்கலாம். எந்த வகை காலகட்டத்தை சேர்ந்த எண்ணமாக இருந்தாலும் எல்லா எண்ணத்தையும் நம்ம விட்டு விலக்கிட்டோம்னா உள்ள என்ன இருக்கும், காலி டப்பா தான் இருக்கும். அந்த காலி டப்பாவும் ஒரு விரிவடைந்த காலி டப்பா, அதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி ஒரு பெரிய ஒரு காலி இடம், அந்த ஒரு வெற்றிடம் தான் நமக்கு இந்த தியானத்தின் போது நாம செல்லக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டோம்னா அந்த இடத்துலதான் நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கிறது. அதே மாதிரி நம்ம இன்னொன்னு நல்லா கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம வெற்றிடத்துக்கு போறோமா இல்லையா, அது எப்படி நடக்கிறதுங்கிறது கவலையே நமக்கு தேவையில்லை. நாம வேலை என்னன்னா கண்ணை மூடி உட்காரோம், நமது சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம், அப்படி அவ்வளவுதான். வெறும் கண்ணை மூடி உக்காந்தா இப்ப ரத்னவேல் சொன்னார் எல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொன்னா, எல்லாமே நடக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பவர் இந்த தியானத்துக்கு இருக்கு. அதனால நாம எதையும் கவலைப்படாம உட்காடுறோம், கண்ணை மூடுறோம், மூச்சை கவனிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம வேலை ஆயிடுத்து. உள்ள என்ன நடக்க வேண்டியதோ அது தன்னால நடக்கும். அது மட்டுமில்ல, கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் நம்ம செய்யும் போது அந்த வெற்றிடத்துல நம்ம தொட்டுட்டு வருவோம், இல்லைன்னா அதுக்குள்ள இருந்துட்டு தான் வருவோம். அதனால அப்படின்னு நேத்து நம்ம வெற்றிடத்தை பத்தி பார்த்தோம். இந்த வெற்றிடத்துல நாம் இருக்கும்போது என்ன கிடைக்கிறது,
பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே வருகிறது. அதாவது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது வந்து ஆற்றலை பத்தி, எப்படி வந்து இந்த தியானம் நமக்கு ஆற்றலை அதிகப்படுத்துகிறது இல்லைன்னா மேம்படுத்துகிறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது நமக்குள்ளேயே நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, நமக்குள்ள 3 வகை சக்திகள் இருக்கு. அதாவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு 3 சக்தி இருக்கு. அதாவது நமக்கு இது உள்ள நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனா இதை நாம தினம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தினம் தினம் நாம வந்து எதையாவது ஒண்ண வந்து ஆசைப்படுறோம். அந்த ஆசையை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். அப்படி வெளிப்படுத்தும் போது அதற்கு தேவையான ஒரு செயலை செய்கிறோம். அப்படி இந்த செயலை செய்யும் போது நமக்கு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அறிவையும் நம்ம வச்சிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு விளையாட்டு வீரன் ஆகணும். அதாவது 200 மீட்டர்ஸ் வந்து நான் வந்து ஓட்டப்பந்தயத்துல நான் ஜெயிக்கணும். அதுல வந்து ஒரு சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மனதுல ஒரு ஆசையாக இருக்கலாம். நான் மத்தவங்கள பார்த்திருப்பேன், நானும் பண்ணிருப்பேன். என்னோட உள்ளேயே எத்தனையோ கேம்ஸ் எல்லாம் இருந்தா கூட சரி, நான் வந்து இந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல போறேங்கிறத நான் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து என்னுடைய ஆசையாக நான் வச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆசையாக வச்சிட்டு இருக்கிறது மட்டும் நடக்குமா? ரெண்டாவது நம்ம செயலுக்கு கொண்டு வரணும். செயலுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கேத்த மாதிரி பிராக்டிஸ் போகணும். அது எங்க நமக்கு ட்ரைனிங் பண்றாங்க? ஒரு நாளைக்கு நம்ம வந்து வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடணும், எவ்வளவு மணி நேரம் இதுக்கு செலவிடணும், இதுக்காக உடற்பயிற்சி என்ன பண்ணணும், அதையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அது செயலாக இருக்கிறது. கிரியா சக்தியை உண்டு பண்ணிக்கிறோம். அடுத்தது ஞான சக்தி அப்படின்னு கொள்ளும் போது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் இந்த வருஷம் நம்ம ஸ்டேட்ல வந்து சாம்பியனா இருந்தாங்க, அடுத்து வந்து இந்தியால யார் இருந்தாங்க, ஒலிம்பிக்ல இந்த மாதிரி ஓடினாங்களா, அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணினாங்க, அதையெல்லாம் ஞானத்தை எடுத்துக்கொண்டு நாம வந்து அதை செய்யறோம். அதாவது இந்த மூணையும் சேர்த்து செய்யும் போது நமக்குள்ளே ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு. எதை வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு. ஏன்னா நம்ம தினம் தினம் வீட்லயே பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இல்ல தலைவிகளை பார்த்தாலே அவங்க வந்து சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து கொடுக்கறதும் கிடையாது. ஏன்னா காலையில எழுந்து இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள்னா என்ன பண்ணணும், இன்னைக்கு பூரி மசாலா பண்ணணுங்கிறது அவங்க முதல்ல டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ணும்போது இதை பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக அவங்க மனசுல வரும்போது அதை அவங்க செயலும் படுத்துறாங்க. அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு செயல்முறையும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு இந்த 3 சக்தியும் நம்ம வந்து தினம் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து அதை நம்ம உணர்ந்து நம்ம பண்றோமா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் இது நடக்கிறது. அதனால அந்த ஆற்றல் முதலாக நமக்குள்ள இருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள். எண்ணங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஆற்றல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி தான் வந்து எப்படி வந்து நம்மள உள்ள மாற்றுகிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம தினம் அடிக்கடி கேட்கிறோம். ஒரு நமது மனதுக்குள்ள வந்து ஒரு 50,000 இருந்து 60,000 எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த 50 60,000 எண்ணங்கள்ல கூட நமக்கு வந்து 90% என்ன திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரே எண்ணங்கள் தான். இதை நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. நம்ம தியானத்துக்கு வந்த பின்னாடி விழிப்போடு கவனிக்கும் போது பார்த்தோம்னா ஒரே தடவை அந்த தாட் எத்தனை தடவை திரும்பி வருது அப்படிங்கிறது நமக்குள்ள புரியும். அதாவது 90% கிட்டத்தட்ட எல்லாமே வந்து திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு எண்ணங்களாக இருக்கு. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 85% வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸாகத்தான் வருதுங்கன்னு ஒரு ஆய்வு சொல்றது. அப்படின்னா நாம வந்து எந்த எனர்ஜி லெவல் இருப்போம் அப்படிங்கறத நாம செக் பண்ணணும். அதாவது வந்து பாசிட்டிவாக எண்ணங்கள் வரும்போது, இல்ல அற்புதமான ஒரு எண்ணங்கள் நம்ம மனசுல வரும்போது நமது எனர்ஜி உடல்ல வந்து நல்லா அப்படி ஒரு ஸ்பைக் அப்படின்னு சொல்ல மாதிரி நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அதுவே வந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் நம்ம உள்ள வரும்போது அந்த எண்ணம் எல்லாமே நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே வெளில வந்து அப்படியே ஸ்பாஞ்சில் வந்து ஸ்பாஞ்சை கொண்டு போய் தண்ணியில நினைச்சா எப்படி அந்த தண்ணியெல்லாம் அந்த ஸ்பாஞ்சு வந்து அப்படியே உறிஞ்சிக்குமோ அந்த மாதிரி நம்மளோட எனர்ஜி எல்லாம் அது வந்து உறிஞ்சிக்கிறது, வெளியே போயிடுறது. அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு எனர்ஜியே இல்லாம இருக்கு. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் கூட இதை ஃபீல் பண்ணக்கூடிய ஒண்ணுதான். ஒரு நாள் காலையில எழுந்திருக்கும் போது எவ்வளவு நல்லா எழுந்தேனா, நல்லா பாசிட்டிவா எழுந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃப்ரீயா இருக்கமே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரத்துல ஏதாவது பழைய கதையோ ஏதாவது ஒண்ணு நினைக்க போறோம். இல்லைன்னா ஐயோ நாளைக்கு எப்படி, நாளன்னைக்கு எப்படி, அடுத்த வாரம் எப்படி அப்படின்னு ஏதோ ஒண்ணு நினைச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு கவலை வரும்போதோ, இல்ல பழையதுல வந்து ஒரு
தேவையில்லாத ஒரு எண்ணங்களும் நம்ம உள்ள பார்க்கும்போது, நீங்க ஒரு தடவை அந்த பட்டனை ஆன் பண்ணோம்னா, ஒரு நினைவை பத்தி ஆன் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் அது நம்ம உள்ள போவோங்கிறது நமக்கே தெரியாது. அது வந்து ஒரு 1/2 மணி நேரமோ 20 நிமிஷமோ எவ்வளவு நேரமோ நம்ம அதை போய் இருந்துட்டு வெளியே வருது பாத்தீங்கன்னா, என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி எவ்வளவு எனர்ஜியா இருந்து இப்ப எல்லாம் ஒண்ணுமே எனக்கு சக்தியே இல்லாம இருக்கு, ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு நாமளே சொல்லும்போது, சரி இப்போ இன்னொரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு காஃபியை கூட போட்டு குடிச்சிட்டு வருவோம். ஆனா காஃபி போட்டு குடிச்சாலும் அந்த எனர்ஜி கொஞ்சம் தான் ஏறும். ஏன்னா வந்து இந்த இதுல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு எண்ணங்கள் இல்லைன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சியை தராத ஒரு ஒரு நினைவுகளை எல்லாம் நம்ம உள்ள எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா எனர்ஜி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து வெளியே போயிடுறது. எப்படி இந்த ஸ்பாஞ்சு தண்ணியை இழுக்குதோ அப்படி நமது இந்த எண்ணங்களானது நமக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு எனர்ஜி எல்லாம் உள்ள ஈர்த்துக்கிறது. அப்புறம் பார்த்தா நமக்கு வந்து எனர்ஜி இல்லாம தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டோம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எனர்ஜிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. காலங்காத்தால எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியா எழுந்திருக்கிறோம், இன்னைக்கு ஃபுல்லா நாள் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு எண்ணத்தை போட்டுட்டு போறோம். அப்படி போட்டுட்டு போனா கூட அந்த எனர்ஜி வந்து ஒரே மாதிரியா ஃபுல்லா நாள் ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் இருக்குமா, சில சமயம் நமக்கு இருக்கலாம், சில சமயம் நமக்கு இல்லாம போகலாம். மேல கீழே அந்த எனர்ஜி வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம சாப்பிட்ட பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கும், காலையில வந்து ஒரு நாள் வந்து நமக்கு நல்லா வேலை பண்ண முடியும், ஒரு நாள் முடியல, இப்படி பல வகையான காம்பினேஷன்ஸ்குள்ள நமக்குள்ள இருக்கு. ஆனா ஒரே சீராக வந்து நமக்கு எனர்ஜி இருந்தா, பேலன்ஸ்டாக அந்த எனர்ஜி இருந்ததுன்னா அப்ப நம்ம வந்து ஒரே மாதிரி செயல்படலாம். சில சமயம் நமக்கே பார்த்தோம்னா இந்த எனர்ஜி குறைஞ்சு போச்சு, ஒரு மாதிரி ஐயோ போர் அடிக்குதுப்பா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், யாராவது ஒருத்தருக்கு போய் ஒரு போனை பண்றோம், போன் பண்ணி அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுறோம், இல்லைன்னா ஷாப்பிங் போறோம், இல்லைன்னா வந்து ஒரு மியூசிக்கை போட்டு கேட்கணும். இப்படின்னா நம்ம அந்த மனதை மாத்தி 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 நமக்கு அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்காக நம்ம ட்ரை பண்றோம். அப்படி எனர்ஜி நமக்கு அந்த ஆற்றலை நம்ம கொடுக்கும் போது கூட அது எல்லாமே வந்து தற்காலிகமா இருக்கு, டெம்பரரியா தான் இருக்கு. அது ஃபுல்லா நம்ம இழுத்துட்டு போக முடியாது. ஆனா நம்ம தியானத்தால செய்து வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நமக்கு வந்து பர்மனண்டாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அதாவது காலையில எழுந்து நம்ம வந்து தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தியானத்தால வரக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு பர்மனண்டாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ரெண்டாவது வந்து அது நம்ம தியானத்துல உக்காந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கனால வந்து நம்மளுடைய எனர்ஜி மாற்றத்தை நம்மளால வந்து உணர முடியும். அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி இது ஒரு இன்ஸ்டன்டாக நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. அப்படியே இல்லை நமக்கே கொஞ்சம் வந்து ஒரு வேளை வந்து எப்படி திடீர்னு இது பண்ணினா கூட நமக்கு எத்தனையோ ஒரு நாள வந்து அவ்வளோ கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆற்றல் என்னையோ எனக்கு சக்தியே இல்லை மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா இன்னும் ஒரு 15 நிமிஷம் நம்ம கண்ண மூடி உட்காந்து நம்ம வந்து மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா திரும்பி நமக்குள்ள அந்த எனர்ஜியானது எப்படி மொபைல்ல வந்து சார்ஜ் பண்ண உடனே நம்ம வந்து போட்ட உடனே அதுல வந்து ஒரு ரவுண்டு வந்து நமக்கு காட்டுலயே 20% ஏறிட்டு போறதுன்னு ஒரு ஆரோ போட்டு காட்டுற மாதிரி நமக்கு உள்ளேயே நம்ம அந்த 15 நிமிஷம் பண்ணும்போது திரும்பி அந்த ஆற்றல் வந்து நமக்குள்ள வந்து ஜெனரேட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம தியானம் வந்து ஒரு தடவை இல்லை எத்தனை தடவை பண்ணும் போதும் நமக்கு அது வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி நம்ம இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறத வந்து செக் பண்றதுக்கு எந்த மிஷினும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிபி அதிகமா இருக்கா குறைச்சலா இருக்கா வந்து பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு பிபி மிஷின் நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஈவன் ஓரளவுக்கு நமக்கு இந்த இதய துடிப்பை கூட நம்மளால வந்து கணிக்க முடியும். ஏன்னா அதுல வந்து அது காட்டுது பல்ஸ் இவ்வளோ அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி இப்ப வந்து நமக்கு வந்து டயபெட்டிஸ் செக் பண்ணணுமா அதுக்கு ஒரு போறோம், நம்ம பிளட் டெஸ்ட்டை கொடுக்குறோம், அதுல இருந்து வந்து என்ன ரீடிங் என்ன இருக்குங்கிறது தெரியறது. இல்லைன்னா வந்து வேற மாதிரி இப்ப இன்ஸ்டன்டாக கூட செக் பண்றதுக்கு எவ்வளவு அப்பாரட்டஸ் வந்திருக்கு. ஆனா நாம இந்த இது எனர்ஜியை செக் பண்ணணும்னா அதுக்கு எந்த மிஷினும் கிடையாது, நமக்கு உள்ள நாமளாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒண்ணு தான் இந்த எனர்ஜி அப்படிங்கிறது. அந்த எனர்ஜியை வந்து நாம வந்து உள்ள உருவாக்குறது மட்டும் கிடையாது, அந்த உருவாக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணி நல்ல வழியில நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிறது. அதனால வந்து நம்ம வந்து ஒரு பேட்டரி சார்ஜர் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நாம வந்து இந்த தியானம் வந்து நமக்கு பேட்டரி சார்ஜர் மாதிரி உடனே கிடைக்குது. இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு மொபைல்
நம்ம மொபைல் இல்லாம வந்து இப்போ வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம வந்திருக்கோம். அப்படி வரக்கூடிய அந்த மொபைல் கூட பாத்தீங்கன்னா ஒரு 20% இருக்கிறதுக்கு போதே நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி 10% வரும்போது நமக்கே தெரியும், அதுவே வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்ப வந்து உடனே நம்ம போய் மொபைல்ல சார்ஜ் பண்றோம். ஆனா நம்ம உடல் வந்து அதே மாதிரி ஒரு நாள்ல பல வகை சவால்கள் வரும்போது இந்த எனர்ஜி வந்து அதிகமாகவோ வந்து செலவிடப்படும் போது நமக்குள்ள இந்த தியானம் இருக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் வரும். அதாவது விழிப்புணர்வு வரும். இப்போ வந்து கொஞ்சம் லோவா இருக்குன்னு வேணா நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஒரு தியானம் பண்ணலாமே அப்படின்னு நமக்கு உள்ள வரும்போது அந்த தியானம் பண்ணிட்டு நீங்க எழுந்திருக்கும் போது திரும்பி அந்த ஆற்றல் வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகுது. அதாவது எனர்ஜி வந்து நமக்குள்ள பேலன்ஸ் ஆக இருக்கும்போது நம்ம வந்து வெளிப்பாடு வேறையாக இருக்கும். நம்ம ஆபீஸ் பண்ற வேலையாகட்டும் இல்ல வெளியே பண்ணக்கூடிய வேலையாகட்டும் வந்து ஒரு பிசினஸ்ல உட்காரக்கூடிய ஒரு வேலையை நம்ம வந்து ஒரு தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலுமே நமக்கு பேலன்ஸ்டு எனர்ஜி நல்ல ஹை எனர்ஜி இருக்கும்போது நமக்கு இருந்து வெளியே வரக்கூடிய அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸும் அதிகமாக நம்ம கிட்ட இருக்கும். அதனால நமக்கு வந்து ஆற்றல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆற்றல் வந்து நம்ம இந்த தியானம் செய்யும்போது நமக்கு உள்ள உடனே கிடைக்கிது. இன்னைக்கு நாம வந்து மேற்கொண்டு இந்த தியானம் வந்து மூ வழி இந்த தியானம் வந்து நமக்கு வந்து 3 வகையில வந்து அதிகமாக நம்மளுடைய ஆற்றலை அதிகப்படுத்துகிறது. அது என்ன 3 சோர்ஸ், அதாவது 3 மூலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து வெளி மூலங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், இன்னொன்று வந்து உள்ளிருந்து உற்பத்தியாகும் ஆற்றல், அதாவது நமக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு ஆற்றல், 3வது வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல். அதாவது ஒண்ணு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், 2வது நமது உள்ளுக்குள்ளேயே உற்பத்தி ஆகக்கூடிய ஆற்றல், 3வது வந்து பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். இப்படி இந்த 3 வகையான ஆற்றல் வந்து இந்த தியானம் வந்து நமக்கு வழியாக இந்த 3 வழியாக நம்முடைய ஆற்றலை வந்து இந்த தியானம் மேம்படுத்துகிறது. அது வந்து எப்படி நம்மளை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத வந்து நாம இந்த தியானத்துக்கு அப்புறமாக பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் தியானத்துக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். நீங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. தரை மேலேயோ இல்லை வந்து சேர் மேலேயோ உட்காந்துக்கோங்க. உங்களுடைய கண்களை மூடி, கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி கழட்டிட்டு நீங்க வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்து மடி மேலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்க கால்களையும் குறுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, நாம் இப்போது சுவாச விழிப்புணர்வு தியானம் செய்ய போகிறோம். கண்களை மூடி, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா ஸ்பெக்ஸை கழட்டிட்டு விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டு மடி மேலே வைத்துக்கொண்டு உங்க கால்களை ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக வைத்துக்கொண்டு நல்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. முதலிலே உங்கள் உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். ஒரு நீண்ட நெடிய உள்மூச்சை எடுத்து வெளிமூச்சிலே விடவும் உங்கள் உடலை தலையிலிருந்து கால் விரல்கள் வரை தளர்த்தவும். இன்னும் ஒரு நீண்ட நெடிய மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடவும். உங்கள் உடலிலே எங்கே இறுக்கம் இருக்கிறதோ அந்த இறுக்கத்தை எல்லாம் தளர்த்தி விடுங்கள்.
இப்போது உங்கள் உடல் முழுவதுமாக தளர்ந்துள்ளது. இப்போது உங்க ஒரு கையவோ 2 கையவோ எடுத்து உங்கள் இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளவும், உங்களோடு என்றென்றும் இணைந்திருக்கும் இந்த இதயம், நீங்கள் பிறந்ததிலிருந்து இந்த நொடி வரை உங்களோடு இருக்கும் இந்த இதயம், அந்த இதயத்தின் துடிப்பை உணருங்கள். இது உங்கள் இதயத்தின் குரலை கேட்கும் நேரம். உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சின் மேல் வைத்துக்கொண்டு உங்கள் இதய துடிப்பை விழிப்புணர்வோடு கவனியுங்கள். இப்போது உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நினைத்து பாருங்கள். அந்த ஒரு இனிய நிகழ்ச்சியை உங்கள் மனக்கண்ணால் கொண்டு வந்து மீண்டும் அதை வாழ்ந்து பாருங்கள். அந்த உயர்ந்த உணர்வுகளை உங்கள் இதயத்தில் நிரப்புங்கள். உங்கள் இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புங்கள். அந்த மகிழ்ச்சியான நினைவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கடந்த காலத்தில் நடந்ததாக இருக்கலாம், எதிர்காலத்தில் வருவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து பாருங்கள். உங்கள் இதயம் உணர்வுகளின் இருப்பிடம். நன்றி, பரிவு, கருணை, சாகசம், பேரின்பம், பாராட்டு, மகிழ்ச்சி இவைகளால் உங்கள் இதயத்தை நிரப்புங்கள். அதை உங்கள் உள்ளும் நீங்கள் உணர்ந்து அதை வெளியேவும் பரவ விடுங்கள். இப்போது உங்கள் கையை இதயத்தின் மேலிருந்து எடுத்து விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து உங்கள் மடி மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, நாம் இப்போது செய்வது சுவாச விழிப்புணர்வு தியானம். இதிலே நீங்கள் உங்களின் வழக்கமான இயற்கையான உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனியுங்கள்.
உங்கள் மூச்சை வலுக்கட்டாயமாக இழுத்து விட வேண்டாம். உங்களுள் வரும் அந்த சுவாசம் உங்களுள் எப்படி செல்கிறது, மீண்டும் வெளியே வருகிறது என்பதை மட்டும் கவனியுங்கள். உங்கள் மூச்சை கவனிக்க கவனிக்க மனதிலே எண்ணங்கள் குறைகின்றன. மனம் எண்ணங்களால் ஆனது. அந்த எண்ணங்கள் குறைந்து எண்ணமே அற்ற ஒரு நிலை மனம் செல்கிறது. மனம் முழுவதும் ஓய்வாக இருக்கும் நேரம் இது. இந்த எண்ணமற்ற நிலைதான் வெற்றிடம், வெறுமை, எம்டினஸ். எப்பொழுதெல்லாம் சிந்தனை வருகின்றதோ, வரும் என தோன்றுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மீண்டும் சுவாசத்தின் மேல் கொண்டு வாருங்கள்.
இந்த வெற்றிடத்திலே நாம் பிரபஞ்ச ஆற்றலை உணர்கிறோம். அந்த அபரிமிதமான ஆற்றல் நம்முள்ளே வருகிறது. இந்த வெற்றிடத்திலே நாம் அந்த ஆற்றல் புலத்தோடு ஐக்கியமாகிறோம். நாம் அனைவரும் மிகுந்த ஆற்றல் என்பதை உணரும் நேரம் இது. நாம் குறைபொருள், மிகுந்த ஆற்றல். தியானம் நாம் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் பரிசு. இது உடலையும் மனதையும் கடந்த நிலை. உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் மூச்சின் மேல் மட்டும் இருக்கட்டும். சுவாசத்தின் மேல் கவனம்.
the longer you stay aware of this emptiness. இந்த வெறுமையை, இந்த வெற்றிடத்தை நீங்கள் உணருங்கள். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்போது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த அழகான உலகத்தை அறிமுகப்படுத்திய உங்கள் பெற்றோர்களுக்கு முதற்கண் நன்றியை சொல்லுங்கள். அறிவை புகட்டி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் ஆசான்களுக்கும் நன்றியை கூறுங்கள் மாஸ்டர்ஸ். உங்களின் பிரதிபலிப்பாக உங்களுடன் என்றும் இணைந்துள்ள உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர்களுக்கும் நன்றி கூறுங்கள். வாழ்வில் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்
மிக்க நன்றி என சொல்லுங்கள். இந்த உலகில் வாழும் மரம், செடி, கொடி, தாவரம், பறவைகள், விலங்குகள் அனைத்திற்கும் நன்றி தெரிவியுங்கள். அவைகள் இல்லையேல் நாம் இல்லை. நாம் வாழும் உலகத்தை அழகுபடுத்துகின்றன. நமது வாழ்க்கையை செழிப்பாக வாழ உதவும் அரசாங்கம், தொழில்நுட்பக்கலை அனைத்திற்கும் நன்றியை செலுத்துங்கள். இந்த விஸ்வ சக்திக்கும் புவித்தாய்க்கும் மனம் கனிந்த நன்றியை கூறுங்கள். நன்றி சொல்லுதல் மிக உன்னதமான செயலாகும். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த பொன்னான உங்கள் நேரத்தை உங்களின் நலத்திற்காக, வளத்திற்காக, செழுமைக்காக எடுத்துக்கொண்டுள்ளீர்கள். அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி, 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 நன்றி. இந்த இன்றைய தியானத்திலே எதை கண்டீர்கள்? எந்த காட்சியை பார்த்தீர்கள்? எந்த அனுபவத்தை உணர்ந்தீர்கள்? இவைகளை நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் செய்யும் தியானம் நல்ல தியானம் தான். மெல்ல மெல்ல உங்கள் கைகளை கண்களின் மேல் வைத்துக்கொண்டு ஒரு அழகான புன்னகையோடு மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்பி வாருங்கள். 5, 4, 3, 2, 1, 0. மெல்ல மெல்ல கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கு வாருங்கள் மாஸ்டர்ஸ். இன்றைக்கு இந்த தியானத்தை நீங்க ஆழமாக சென்று இதை உணர்ந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். மெல்ல மெல்ல கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி இன்னைக்கு நாம இந்த தியானத்தின் வழியாக எப்படி நமக்கு ஆற்றல் வருகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்.
அதாவது முதலாவதாக நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அதாவது எனர்ஜி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாக இருக்கிறது வந்து தேவையான உணவு. உணவை நாம எப்படி உண்ணணும் அப்படிங்கிறது கூட ஒரு கலைதான். ஏன்னா நமக்கு வந்து எந்த மாதிரி உணவு நமக்கு தேவை, அது எந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்கும் அப்படிங்கிறது நாம முதல்ல வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா எல்லா உணவுகளும் நமக்கு வந்து ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா உணவுகளையும் நாமளும் வந்து விரும்புகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இப்ப வந்து நாம வந்து எதுக்கு எடுத்து பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து இப்ப நம்ம வந்து வட இந்தியால இருந்தோம்னா அதுக்கு தேவையான ஒரு வகையான உணவுகள் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து தென்னிந்தியால இருந்தோம்னா நமக்கு இங்க ஒரு வகையான உணவுகள் நமக்கு சூட் ஆகும். ஏன்னா அந்த உணவுங்கிறது வந்து வெறும் டேஸ்டுக்காக மட்டும் நம்ம சாப்பிட்றது இல்லை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தட்ப வெட்ப நிலைக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பகுதியா இந்தியாலையும் இங்க வந்து நமக்கு உணவு கிடைக்கிறது. இது மட்டும் இல்லை, எந்த உலகத்துல எந்த பர்சன் போனாலும் நீங்க இதேதான். அங்க என்ன உணவு வந்து கிடைக்குதோ அங்க இருக்கக்கூடிய உணவு வந்து நமக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதை வந்து நம்ம வந்து உண்ண வேண்டும். அதாவது முதலாவதாக நாம என்ன உணவை உண்ண வேண்டும் அப்படிங்கறத நாம செலக்ட் பண்ணணும். அதனால அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்கிறது கிடையாம நமக்கு என்ன உணவு தேவை அப்படிங்கறது தேர்ந்தெடுக்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணு. சில பேருக்கு இந்த உணவு வந்து ரொம்ப சாத்வீகமாக பிடிக்கும். அதாவது பிளாண்ட் டயட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக உப்பு இல்லை, காரம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாண்ட் டயட்டாக சாப்பிடுவாங்க. அந்த பிளாண்ட் டயட் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்னு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய வந்து காரம் உப்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டாதான் நமக்கு வந்து உணவு வந்து ஒரு ருசியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். உண்மையில பார்க்க போனோம்னா அந்த ருசிங்கிறது நமக்கு வாயில இருக்கக்கூடிய நாக்கு வரைக்கும் தான் இருக்கு. நாக்குக்கு அப்புறமா வந்து அந்த டேஸ்ட் எதுவுமே கிடையாது. அந்த நாக்குல இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் பெட் அப்படின்னு சொல்றதுக்காக, சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நாம வந்து இந்த உணவுகளை இப்படி போட்டு சாப்பிடுறோம். அதாவது சாத்வீக உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு சாஃப்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வந்து இந்த சாத்விக உணவுங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, நம்ம உண்ணக்கூடிய ஒரு காய்கறிகள், பழம், இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு இயற்கையான உணவு நாம உண்ணும்போது நமது உணவு வகை வந்து ஒரு அமைதியான ஒண்ணாக இருக்கு. ஏன்னா இன்னொன்னு வந்து நாம வந்து சாப்பிடக்கூடிய உணவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒண்ணு. ரெண்டாவது வந்து நாம எப்படி உணவை உண்ணுகிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நமது குணங்கள் கூட இருக்கும். நம்ம என்ன உணவு அன்னைக்கு சாப்பிடுறோமோ அந்த உணவை பேஸ் பண்ணிதான் அன்னையத்துக்கு நாம எப்படி வந்து இருக்கிறோம், ஒரு நிலை இருக்கிறோம் அப்படிங்கறது கூட வந்து ஒரு ஆய்வு சொல்றது. அந்த ஆய்வு சொல்லும் போது நம்ம சாத்வீகமாக உணவுகளை உண்ணும் போது நாம அந்த சாத்வீகமாக உணவாக ஒரு பர்சனாக நல்ல ஒரு அமைதியோட நம்ம வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனிதனாக நாம இருக்கோம். ஆனா அதுவே வந்து நம்ம வந்து வேற மாதிரி உணவு உட்கொள்ளும் போது அதற்கு வந்து ஏற்ற மாதிரி நமது உடலும் வந்து மாறுகிறது. அந்த உடலும் அந்த சாப்பிடக்கூடிய உணவும் ரொம்ப கனெக்ஷனாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அதனால நம்ம எந்த உணவை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வெளிப்பாடுகளும் இருக்கும். அதாவது நமக்கு 3 வகையான குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜோ, தமஸ், சாத்விக் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வகை குணங்கள் இருக்கு. தமஸ் அப்படிங்கிற குணம் வந்து என்னன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு வந்து வேலையே பண்ண முடியாத அளவுக்கு படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சில சமயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை கூட நமக்கு உட்படுத்தும். சிலது வந்து நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நல்லா வந்து இன்னைக்கு போய் யார்ட்டையாவது சண்டை போட்டு வரணும். அந்த காலத்து ராஜாக்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே வேறையாக இருக்கும். அந்த உணவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான உணவுகள் அவங்க வேலை செய்யக்கூடிய தொழிலை பற்றியும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அதனால நமக்கு எந்த வகை குணம் வேண்டும் அப்படிங்கறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நமக்கு வந்து முடிவு பண்ணுது. அது மட்டும் இல்ல, நாம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பாதி வயிற்றுக்கு தான் நம்ம வந்து அது என்ன தேவையோ சாலிட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாலிட் ஃபுட்டாக நமக்கு இருக்கணும்.
கால் வயிறுக்கு தண்ணி இருக்கணும், கால் வயிறு காலியாக இருக்கணும். அது அந்த இக்கிகை அப்படிங்கிற புக்ல வந்து ஒவ்வொருத்தருமே வந்து நீண்ட ஆயுளோட வாழுறாங்க. 100 வருஷத்துக்கு மேலேயும் நிறைய பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு டெக்னிக் இந்த மாதிரின்னு அந்த புஸ்தகத்துல சொல்லியிருக்காங்க. அரை வயிறுக்கு வந்து நமக்கு சாப்பாடு, கால் வயிறுக்கு நீர், மீதி கால் வயிறு வந்து நமக்கு காலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இந்த இக்கிகை புக்கை பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை நம்மளுடைய முன்னோர்களே செஞ்சது மட்டும் இல்ல, வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. இப்ப நமது தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி உணவு இப்ப நாம சாப்பிடுற மாதிரி உணவெல்லாம் அவங்க தினம் சாப்பிடல. அவங்க சாப்பிடுறது இதே மாதிரி ஒரு சாத்வீக உணவை ஒரு பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டு கால் வயிற்றுக்கு வந்து தண்ணிய சாப்பிட்டு மீதி கால் வயிறு வந்து உங்க காலியா தான் வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க இப்படி நீங்க வாழணும்னு. ஆனா நாம வந்து அந்த ஒரு கனெக்ஷன் நமக்கு போனது கொண்டு நாம வந்து நம்முடைய இஷ்டத்துக்கும் மற்றவங்களை பார்த்தும் மற்ற நாடுகளை பார்த்தும் நம்ம வந்து நமது உணவு முறைகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து தாவர உணவு, அதாவது சைவ உணவாக இருக்க வேண்டும். தாவரத்தை வந்து சார்ந்த உணவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தாவர வகை உணவு நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமது உடல் வந்து அந்த பிளான்ட் பேஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயட், அதாவது வெஜிடேரியன் டயட்டுக்கு ஏற்ற மாதிரிதான் நமது உடலானது இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அந்த இரைப்பையும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய அந்த பெருங்குடல், அப்புறம் வந்து அந்த உணவுல வரக்கூடிய அந்த டியூப்ஸ் எல்லாமே வந்து வந்து தாவர வகை எதை சாப்பிட முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நம்ம வயிற்றிலே வரக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படின்னு சொல்றது கூட அதுக்கேத்த மாதிரிதான் வந்து இருக்கு. அதனால வந்து நம்ம தாவர வகை உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். தாவர வகை மீனும் இயற்கையாக வளர்ந்த உணவு வகைகளையும் நாம வந்து எடுத்துக்கிட்டா நல்லது. அப்படி தாவர வகை உணவுனா என்ன? சிம்பிளா காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பருப்பு வகைகள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதாவது வந்து தானிய வகைகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து வந்து சேர்த்து பார்த்து ஒரு காம்பினேஷனை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவை மட்டும் கொடுக்காது, நம்ம உடலையும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வைக்கும். ஏன்னா நம்ம எந்த மாதிரி வந்து உணவை சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு நமது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதிகமான ஹெவி ஃபுட்னா அதிகமான நேரம் எடுத்துக்குது, அதிகமான டைஜஸ்டிவ் ஜூஸையும் கொடுக்குது, எல்லாமே வந்து அதிக அளவுக்கு அதை வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து நாம வந்து லைட்டான ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கே தெரியும், நம்ம லைட்டா ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா வேலை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இப்ப வந்து புதுசா சொல்றாங்க இல்லையா, வந்து புரதம் அதிகமாக எடுத்துக்கணும், அதாவது புரோட்டீன் பேஸ்ட் டயட் அதிகமா சொல்றாங்க, கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம குறைச்சலாக சாப்பிடணும்னு சொல்றாங்க. எப்படி நமக்கு தேவையோ அந்த ஒரு காம்பினேஷனை நமக்கு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நமது உடல் நமக்கு தெரியும், நமது உடலுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி உணவு வகைகளை நாம தேர்ந்தெடுத்து உட்கொள்ளவும் வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து இந்த பிளான்ட் பேஸ்ட் டயட்டுங்கிற தாவர வகை உணவுகளுமே எல்லா வகையான தாது பொருட்கள், எல்லா வகையான வைட்டமின்ஸ் எல்லாமே அதுல பேலன்ஸ்டாக இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போனோம் அப்படின்னம்னா வந்து ஒரு பெரிய யானை இருக்கு. அந்த யானையோட உணவு வந்து தாவர வகை உணவு தான். அந்த யானை வந்து அது பண்ணக்கூடிய வேலைக்கே தாவர உணவு தான் சாப்பிடுது. அதாவது நம்ம சொல்லும்போது கூட சொல்லுவோம், யானை பலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பலம் இருக்கக்கூடிய ஒரு யானையே வந்து இந்த உணவு தாவரத்தை சேர்ந்த ஒரு உணவுகளை சாப்பிடும்போது நாம அந்த யானை அளவுக்கு நம்ம வேலை செய்யறது கிடையாது. அதனால நாம வந்து இந்த வகை உணவை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமது மனதுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. நம்மளுடைய ஒரு மனநிலையும் அமைதியாக ஒரு நல்ல ஒரு விரும்பக்கூடிய ஒரு நிலையில நமது மனமானது இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு இது நீரை குடிக்கிறத பத்தி சொல்லணும். தண்ணீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தண்ணீரை குடிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில இடத்துல சொல்றாங்க, காலங்காத்தால எழுந்து நீங்க வந்து 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க, 4 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய இப்ப வந்து நம்ம கேள்விப்படுறோம். அதுக்காக நாமளும் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கணுமா அப்படிங்கறத நாம யோசிக்கணும். ஏன்னா நமது உடல் நமக்கு தான் தெரியுமே தவிர்த்து மத்தவங்களுக்கு தெரியாது. அதனால நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை குடிச்சா நம்ம
போதும். அதாவது 2 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணும், எவ்வளவு நமக்கு தேவையோ அதை நாமளா டிசைட் பண்ணி குடிச்சா போதும். அதாவது வந்து நமக்கு எப்ப தாகம் எடுக்குது, எப்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் போது அப்ப நம்ம தண்ணி குடிச்சா போதும். அதனால இவங்க சொல்லியிருக்காங்களே, இன்னும் 4 பாட்டில நிரப்பி வச்சுட்டு அந்த பாட்டில குடிச்சோமா, 1 பாட்டில குடிச்சோமா, 2 பாட்டில் குடிச்சோமா, இது டென்ஷன் நமக்கு தேவையில்லை. அதாவது ஒண்ணு நம்ம முதலாவதாக நினைக்க வேண்டியது, இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். நம்ம என்ன சாப்பிடுறோம், நம்ம வந்து என்ன தண்ணி குடிக்கிறோம், எந்த மாதிரி பானங்களை நம்ம அருந்துறோம், காஃபி சாப்பிடுறோமா, டீ எதை சாப்பிடுறோம், என்ன ஒண்ணு நமக்கு ஆற்றல் கொடுக்கறதுங்கிறது நாம வந்து தேர்ந்தெடுத்து டிசைட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு உடம்புக்கு ரொம்ப தேவை. அதனால நாம வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு வகையில தான் நாம வந்து இந்த பலம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சில சமயம் வந்து அதிகமாக கூட நாம சாப்பிடுகிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா உட்காந்துட்டு ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு வரலாமே அப்படின்னு நமக்கு மனசுல தோணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த போய் அதை சாப்பிட்டுட்டு வருவோம். தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து தேவையில்லாம சாப்பிடுறதுக்கெல்லாம் நமக்கு குறைஞ்சிடும். எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் நாம சாப்பிடுவோம். அதாவது ஃபுட் கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிரேவிங்கிறது இல்லாம நமக்கு எவ்வளவு தேவையோ, எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நாம வந்து உணவை சாப்பிடுவோம். ஐடியல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்டிமல் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எவ்வளவு தேவையோ அவளுக்கு ஏத்த மாதிரி எந்த காம்பினேஷன் வேணுமோ அந்த காம்பினேஷனை நாம சாப்பிட்டு அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ஆற்றலை நமக்கு கொண்டு வருவோம் உடலுக்கு. 2வது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு, அதாவது உள்ளே இருந்து உருவாக்கப்படும் ஆற்றல்கள். அதாவது நமக்கு உள்ளேயே ஆற்றல் வருகிறது. அந்த ஆற்றலை வந்து நம்ம எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த தியானத்தின் வழியாக செய்யறது நமக்கு. அதாவது நம்ம நார்மலா பார்த்தோம்னா உள்ளெல்லாம் எங்க எனர்ஜி வராது, நாம வெறும் சாப்பிட்ற சாப்பாடை மட்டும்தான் நாம நம்பிக்கிட்டு இருந்தோம். அங்க இருந்துதான் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருந்தது. ஆனா நம்ம தியானத்துல இந்த பண்ணும்போது நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்ங்கிறது ஒண்ணு. 2வது நிறைய வரக்கூடியது நமக்கு உள்ள இருந்து நமக்கு உள்ள வந்து ஒரு எனர்ஜி ஃபேக்டரியே நமக்குள்ள இருக்கு. அப்படி வந்து உள்ள இருந்து உருவாக்கக்கூடிய ஆற்றல்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல தேவையான தூக்கம். தேவையான தூக்கம்னா ரொம்ப தூங்குறது கிடையாது. 6 மணி நேரம் தூங்குறோமா, 8 மணி நேரம் தூங்குறோமா, 10 மணி நேரமா கிடையாது. நமக்கு தேவை எவ்வளவோ 4 மணி நேரம் தூங்குறோமா போதும்னா போதும். பாடி எனர்ஜெட்டிக்காக வரும். இப்ப நம்ம தியானத்துக்கு வந்த பின்னாடியே நிறைய பேர் வந்து ஷேர் பண்றீங்க. ஒண்ணு வந்து எனக்கு வந்து தூக்கமே வராம இருந்தது, இப்ப நல்ல தூக்கம் வருது. அதே மாதிரி நாங்க தூங்கக்கூடிய அந்த நேரம் கூட குறைஞ்சிருக்கு. அதாவது இப்ப நாங்க 5 மணி நேரம் தூங்குறோம், 4 மணி நேரம் தூங்குறோம். ஆனா நல்ல ஒரு எனர்ஜியோட இருக்கும். நாள் முழுவதும் எனர்ஜியோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு தியானம் பண்ணும்போது உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னு கேட்டா மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெலட்டோனின்ங்கிற அந்த ஒரு ஹார்மோன் ஒரு ரசாயன பொருள் நமக்குள்ளே சுரக்க ஆரம்பித்தால்தான் நமக்கு தேவையான தூக்கம் வரும். ஆனா அந்த தேவையான தூக்கம் வரும்போது எதுல வரும் நமக்கு? அந்த மெலட்டோனின்ங்கிற அந்த ஹார்மோன் வந்து இருட்டாக இருக்கும் போதுதான் நமது உள்ளே உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மெலட்டோனின் நமக்கு தேவையான ஒன்று இந்த தூங்கத்துக்கு. நம்ம தியானம் செய்யும் போது நம்ம அன்னைக்கே பார்த்தோம்னா பல வகையான ஹார்மோன்ஸ், அதாவது வந்து செரட்டோனின், டோபோமைன், ஆக்சிடோசின், அப்புறம் என்டார்பின் அப்படிங்கிற ரசாயன பொருள்கள் எல்லாமே நமக்குள்ள வந்து கரெக்டாக தேவையான அளவுக்கு உற்பத்தி செய்கிறது நம்ம தியானம் பண்ணும்போது. அப்படி வரக்கூடிய இன்னும் ஒரு ஹார்மோன் தான் இந்த மெலட்டனின்ங்கிறது. மெலட்டனின் நமக்கு வந்து இருட்டுலதான் வருதுன்னா கூட இந்த தியானம் பண்ணும்போது நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சுரக்க ஆரம்பிக்கும் போது நாம வந்து 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினவங்க எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி ஆழ்ந்த தூக்கம் வரும். அந்த ஆழ்ந்த தூக்கம் வரும்போது நமக்கு வந்து பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது நம்மளால மீண்டும் அதை கொண்டு வர முடியும். அந்த ஆற்றல் நமக்குள்ள திரும்பி வருது. அடுத்தது வந்து சரியான எண்ணங்கள், சீரான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கணும். அதாவது 3 இருக்கு நமக்கு. 1 நம்ம எண்ணம், 2வது நம்ம பேசக்கூடிய பேச்சு, 3வது நம்ம செய்யக்கூடிய செயல். அதாவது தாட்ஸ், வேர்ட்ஸ், டீட்ஸ் அப்படின்னு 3மே சொல்லுவாங்க. அதுல வந்து தாட்ஸும் இந்த நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதுக்கு வந்து 3 ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம் அப்படிங்கிற அதை வந்து இந்த 3 ஃபில்டர் வழியாக வெளியே வரணும். அதாவது வந்து நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கு. அதனால அந்த எனர்ஜி நம்ம கொடுக்கும்போது
ஒருத்தர்கிட்ட போய் சேரும்போது அது அன்பாகவும் அவங்களோட வந்து நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு சூத்திங் ஃபீலிங்கையும் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே சமயம் வந்து நமக்கு அவங்கள உள்ள வந்து ஒரு கோபத்தையும் தாபத்தையும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளால சொல்ல முடியும். அதனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் முதல்ல நம்ம எப்படி பேசுகிறோம், எந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம், அதாவது அப்பழுக்கில்லாத வார்த்தைகள் நம்ம வந்து பேசணும். அதாவது பி இம்பெக்கபிள் வித் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 4 அக்ரிமெண்ட்ஸ்ங்கிறதுக்குள்ள முதல் அக்ரிமெண்ட் இதுதான் வருது. என்ன தேவை, எதை பேசுறோங்கிறது யோசிச்சு பேசணும் அப்படின்னு அதுல சொல்றாங்க. அந்த பேசும்போதே அந்த வார்த்தைகள் இது தேவை அப்படிங்கறது நம்ம யோசிக்கணும். அதாவது நிறைய தடவை நம்ம பார்த்தோம்னா பேசுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம உள்ள கேட்டோம்னா இது இப்ப பேசணுமா அப்படின்னு கேட்டோம்னா 90% வந்து நம்ம உள்ள இருக்க உள்ளுணர்வு சொல்லணும், இப்ப பேசாத, எதுக்கு இது அனாவசியமா பேசணும் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம அதோட வார்த்தைகள் கேட்காம மனசுல வந்த மாதிரி நம்ம வெளியே சொல்லுகிறோம். அதனால உள்ளுக்குள்ள விழிப்புணர்வோடு நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஆற்றல் வந்து மற்றவங்களுக்கும் பாச பண்றோம், நமக்குள்ளேயும் நம்ம வந்து அந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து ரீடைன் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து ஒரு தடவை வந்து சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கிரேட் பிலாசபர். அந்த கிரேட் பிலாசபர் அவரோட இதுல வந்து ஒரு தடவை என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து சொல்றாங்க, வந்து உங்களுடைய ஒரு மாணவன் இருக்கான், அவனை பத்தி ஸ்டூடெண்ட்டை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. சொல்லும்போது சாக்ரட்டிஸ் இப்படி பார்த்து அவரை பார்க்கிறாரு, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். கேட்கும்போது நீ என்ன சொல்ல வந்த அப்படிங்கிற, இல்ல அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அவர் முதல் சொல்றார், நீ நீ இப்ப என்ன சொல்லறியோ அது வந்து முதல் உண்மையானதா இருக்கா, அதை நான் சொல்லும்போது அவர் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். ரெண்டாவது வந்து அது பாசிட்டிவான இருக்கிறது ஒண்ணா அப்படின்னு கேட்கிறார். அப்பவும் சாக்ரட்டிஸ் கிட்ட சொல்ல வந்தவர் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி தலையை ஆட்டுறார். ஏன்னா அது உண்மையா இருக்கான்னு தெரியாது அவரு. மூணாவது வந்து இது எனக்கு பயனளிக்கக்கூடியது ஒண்ணா அப்படின்னு வந்து சாக்ரட்டிஸ் கேட்கும்போது அவர் வந்து அதுவும் இல்லை அப்படிங்கிறார். அப்பனா நீ என்ன சொல்றியோ எதை பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்ம 3 ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பேசக்கூடிய ஒண்ணு எதை பேசுறோம் அப்படின்னு பாக்குறோம்னா முதலாவது நம்ம பேசக்கூடியது உண்மையானது ஒண்ணா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நிறைய தடவை நம்ம பார்க்கணும், இந்த சோசியல் மீடியால எத்தனையோ நியூஸ் வருது, அது உண்மையா இல்லையான்னு தெரியாமலேயே வந்து நம்ம வந்து அதை ஃபார்வர்ட் பண்றோம், அதை பத்தி நம்ம உள்ள நினைக்கிறோம், போட்டு ரைட்டா ராங்கா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமாங்கிறதெல்லாம் அனாவசியமாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து வெளிய உலகத்துல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு செய்தியை உள்ள கொண்டு போயிட்டு அதை பட்டு நம்ம வந்து நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம எனர்ஜி எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல நாம எந்த ஒரு செய்தியை கேட்கிறோமோ எதை பத்தி பேசுறோமோ அது உண்மையாக இருக்கா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. உண்மையாக இருந்தா நம்ம வெளியே சொல்லணும், இல்லைன்னா வேண்டாம். ரெண்டாவது பாசிட்டிவான ஒண்ணா, நேர்மறையான ஒண்ணா, அது ஏதாவது பயனளிக்கக்கூடிய ஒண்ணா. இப்ப நம்ம இதை படிச்சோம்னா இதுல இருந்து நமக்கு ஏதாவது வந்து பலன் கிடைக்குமா, நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கலாமா அப்படிங்கிறது இருக்கும். இந்த மூணுமே எதுவுமே பண்றதெல்லாம் அதை நம்ம செய்யாம இருக்கிறது நல்லது. அதாவது எந்த ஒரு இதையுமே இதுதான் 3 ஃபில்டர் ஸ்டேட் அப்படின்னு 3 ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே வந்து நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய ஒண்ணு. அதாவது ஒண்ணு வந்து பேசுறது உண்மையா, ரெண்டாவது பாசிட்டிவா இருக்கா, மூணாவது அதை தேவையான ஒன்றா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம், காசிப்பை பத்தி சொல்லுவோம். இப்ப நம்ம சோசியல் மீடியாவே இப்ப நான் சொன்ன மாதிரி எத்தனையோ பாக்குறோம், ரைட்டாராங்கன்னு தெரியல, அதை வந்து நம்ம வந்து பரப்பிக்கிட்டு இருக்கோம். அதை பரப்பும் போது அது வந்து எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அதுல நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து அதை ஃபார்வர்ட் பண்றோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து காசிப் அப்படின்னு செய்யும் போது இதுவும் இதே மாதிரிதான். அவங்க ஒருத்தர் இல்லாத ஒரு நியூஸை நம்ம கேட்டு அதை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நம்ம பண்ணும்போது அது பல மடங்காக ஒரிஜினல் நியூஸ் என்னவோ கடைசியில வர நியூஸ்க்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு. அதாவது இந்த இது கூட சொல்லுவாங்க, இந்த அமெரிக்கால வந்து அந்த ட்வின் டவர்ஸ் கீழே விழுந்தப்போ முதல் நாள் போய் கேட்டாங்க இது வந்து எப்படி விழுந்ததுன்னு சொன்னாங்களாம். அதே அவங்க வந்து 1 மாசம் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு அதே ஒரு இன்சிடென்ட்டை திரும்பி கேட்கும்போது பலர் பலவிதமாக சொல்றதாக அதுல ஒரு ஆய்வு ஒண்ணு சொல்லுது. அதனால வந்து நாம வந்து இன்னும் ஒரு 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 வார்த்தையை நம்ம கேட்டோம்னா அது கூட இன்னும் ஒரு 4 சேர்த்து தான் நமக்கு வந்து பேசுறோம். அதனாலதான் வந்து பத்ரிஜி சொல்லுவார் வந்து புறம் பேசுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுக்கே
அது விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து புறம் பேசாமல் நமக்கு என்ன தெரியுதோ, எது கரெக்டோ, எது பேசணும், அப்படி கரெக்டாக தாட்ஸ் இருக்கணும், கரெக்டான வேர்ட்ஸ் இருக்கணும், கரெக்டாக அதை நாம மற்றவங்களுக்கும் சொல்லணும். அது மட்டும் இல்ல, நாம வந்து இந்த தியானம் பண்ணும்போது எந்த ஒரு நிகழ்வையும் வந்து சரியான கோணத்துல பார்ப்போம். நிகழ்வாக இருக்கும். இந்த நிகழ்வை நாம பார்க்கக்கூடிய விதத்துல இருந்துதான் அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால வந்து புது கோணத்துல பார்க்க ஆரம்பிக்கும். அதாவது வந்து எப்பவுமே வழக்கமாக பார்க்காம தியானம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி வருது. நமது மூளை வந்து புதுவிதமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது அப்படி ஆரம்பிக்கும் போது நாம எந்த ஒரு நிகழ்வையும் சரியான கோணத்துல பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம இந்த சோசியல் மீடியால நடக்கிறதையே பார்க்கும்போது சரியான கோணத்துல நம்ம பார்ப்போம். இது தேவையா, இருக்கா, ரைட்டா, இல்லையா அப்படிங்கறத புது ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது அதோட வந்து நமக்கு உள்ள எடுத்துக்கிறதே வேற மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நமது உணர்ச்சிகளை நம்ம வந்து எப்படி வெளிப்படுத்திக்கிறோம், அதாவது வந்து ரெஸ்பாண்ட் பண்றோமா, இல்ல வந்து நம்ம ரியாக்ட் பண்றோமா அப்படிங்கிறது வந்து நாம வந்து கவனிச்சு பண்றோம். எந்த ஒரு நிகழ்ச்சியும் நமது வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உணவு எந்த ஒரு உறவுக்கும் அந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் வந்து அடிப்படை. அதை வந்து நாளைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம். அடுத்து வந்து விழிப்புணர்வு. தியானம் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு அவேர்னஸ் வருது, விழிப்புணர்வு வருது. அப்படி விழிப்புணர்வுங்கிற அந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம என்ன சாப்பிடுறோம், எதை சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், அதுலயும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம், எதை வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து என்ன நம்மளோட எவ்ரிடே ஆக்ஷனையும் நம்ம வந்து அது ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸோட பார்க்க போறோம். இப்படி பார்க்கும்போது எனர்ஜி லீக்கேஜ் இருக்காது. இப்ப நம்ம சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள அந்த எனர்ஜி வந்து இருக்கும். எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ள உற்பத்தியாக கூடியது ஒண்ணு. 2வது அதை நம்ம மெயின்டைன் பண்றது ஒண்ணு. 3வது அதை வந்து எப்படி வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுங்கிறதும் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து வந்து நமக்கு வந்து பிரபஞ்ச ஆற்றல். பிரபஞ்சத்துல இருந்து எப்படி கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தான் நம்ம தினமும் தியானம் செய்கிறோம். அந்த தியானம் செய்யும் போது நம்ம உடலிலே வந்து ஆஹ் நமக்கு வந்து என்ன சொல்றது, அபரிவிதமான ஒரு சக்தி நமக்கு உள்ள வந்து கிடைக்கிறது. அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியை பார்த்துதான் நம்ம எல்லாருமே கத்துக்கிறோம். நாம வந்து வந்து ஒரு முழு ஆற்றல் 99.999% நம்ம ஆற்றல் முழுவதுமே நம்ம ஆற்றலால இருக்கக்கூடிய 1.0001% தான் நம்ம பருப்பொருள் அப்படிங்கிறது இந்த உடல். இந்த உடலால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு ஒரு லிமிட்டெட் வகையில தான் இருக்கும். ஆனா நம்ம எனர்ஜி ஒர்க்கிங் பண்ணும்போது அது லிமிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த லிமிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது எப்படி போறோம்னா, நம்ம தியானம் செய்யும்போது கண்ணை மூடி உட்கார்ந்து நம்ம மூச்சை கவனிக்கும் போது நம்ம வெற்றிடத்துக்கு போகிறோம். அந்த வெற்றிடத்துல போய் நம்ம இணையும் போது அந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றல் வந்து நமக்கு கொண்டு வரும். அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்தால நம்மளால எதை வேணுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள கொடுக்கிறது. அதனால தினம் வந்து நாம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது மொபைல் சார்ஜர் மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த ஆற்றல் புலத்துல என்ன இருக்குன்னா எது வேணுமா நமக்கு கிடைக்கும். அதாவது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த ஆற்றல் புலத்துக்குள்ள இருக்கு. உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு வந்து புகழ் வேண்டுமா, இல்ல வந்து கார் வேணுமா, வீடு வேணுமா, எது வேண்டுமானாலும் உங்களுக்கு வந்து அதுக்குள்ள இருக்கு. அதாவது நாம அந்த ஒரு ஆற்றல் புலத்துல போய் நாம எதை அப்சர்வேஷனும் சொல்லுவாங்க. அப்சர்வேஷன் மேனிஃபெஸ்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து உற்று நோக்கி பார்க்கும்போது அந்த நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நம்ம கைக்குள்ள கொண்டு வர முடியுது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ, எது தேவையோ அதை அந்த ஒன்றை வந்து நம்மளால உருவாக்கிக்க முடியும். அதனால வந்து நமக்கு தேவைங்கிறது வந்து ஆசைகள் இருந்தாலும், கனவுகள் இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாம். நம்மளால நமது வாழ்க்கை வந்து அமைத்துக் கொள்ள முடியும். எண்ணம் போல வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம இந்த பிரபஞ்ச ஆற்றலோட போய் இணையும் போது நமக்கு அது எல்லாமே நம்மளால கொண்டு வர முடியுது. அதுதான் வந்து வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். கனவுகளை நனவாக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு
டெக்னிக் வந்து நமக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக நமக்கு நடக்கக்கூடிய ஒண்ணு இதுல இருக்கும்போது. ஏன்னா இதை பத்தி அடுத்த வாரம் ரத்னவேல் சார் வந்து விரிவாக மேனிஃபெஸ்டேஷன் பத்தி சொல்ல போறார். அதனால வாழ்க்கையில வந்து நம்மளால கனவுகளை வந்து நினைவாக்க முடியுமா, இல்ல எனக்கு இந்த ஆசை இருக்கு இது நடக்குமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நடக்கும். நேத்து கூட நம்ம வந்து சுமதி மேடத்தோட டாக்கிங்ல கேட்டோம் இல்லையா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு காஃபில இருந்து எனக்கு எது கிடைச்சாலும் எனக்கு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க எவ்வளவு ஈஸியா சொன்னாங்க, அந்த ஃபீலிங்கோட நாம எந்த ஒன்றையும் கேட்கும்போது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றலோட கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மள நல்ல வழியாக வழி நடத்தி செல்லுகிறது. இந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது நம்ம ஐக்கியமாகும் அந்த ஆற்றலை வந்து நம்ம ரிசீவ் பண்றதுங்கிறது இந்த தியானத்தின் போது நடக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து 3 வகையில வந்து அது 3 மூலங்களின் மூலமாக நமக்கு வந்து இந்த ஆற்றல் கிடைக்கிறது. அந்த 3 ஆற்றலுமே தியானம் செய்யும்போது நமக்கு வருகிறது. அதனால வந்து இப்ப வந்து நாம விழிப்புணர்வை கத்துட்டு இருக்கோம். அதனால என்ன சாப்பிடணும், என்ன வந்து பண்ணணும், எப்படி நம்ம எனர்ஜி மெயின்டைன் பண்ணுவோம். தினமும் வந்து நாம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்ளும். அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மளை வழி நடத்துகிறது. அதனால நாம வந்து தினம் இந்த தியானம் செய்து இந்த ஆற்றல்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நமது வாழ்க்கையே நாம மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆற்றலை பத்தி பார்த்தோம், தியானமும் செய்தோம். இதுல உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்கா, சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இப்ப அபிஷியலா நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கிறோம். ஆனா நம்ம இன்னும் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் இங்க இருப்போம். யாருக்காவது என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எதுவானாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தியான அனுபவம் எப்படி இருந்தது? ஏதாவது இப்போ நம்ம எண்ணங்களை எப்படி கவனிக்கிறது, ஏதாவது எதுல இருந்தாலும் நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எஸ் ஆனந்தி மேடம், இப்ப நீங்க அன்மியூட் பண்ணுங்க பாருங்க. Good morning, ma'am. எஸ் குட் மார்னிங். Thanks for the knowledge class. It was very, very good. Energy pati சொன்னீங்க, right thinking, right food, right action, right concentration. இது பத்தி நிறைய சொன்னீங்க. It was really இது knowledgeable session. இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிதான் நாம பார்க்கணும், என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. I feel by doing meditation itself நமக்கு அந்த ரைட் பாத் எடுத்துட்டு போகும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ரியலி குட் நாலேஜபிள் செஷன் மேம். இப்போ இன்னும் ஒன்று வந்துட்டு, இப்போ இன்னைக்கு என்னோட மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இட் வாஸ் குட். பட் எனக்கு சொன்ன மாதிரி இந்த தாட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏர்லியர் ஐ யூஸ் டு கெட் த பாஸ்ட் மெமரிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து இட் வாஸ் தாட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசன்ட் தாட்ஸ் மாதிரிதான் இருந்தது. அண்ட் ஐ குடன் டீப்பா போன மாதிரி இல்லை. அது ஜஸ்ட் தாட்ஸ் வந்தோட அதே கட் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ப்ரீத்திங் பேட்டர்னுக்கு போயிடுது. தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் டுடே மேம். அண்ட் நேற்று சுமதி மேம் சொன்ன மாதிரி வி ஹாவ் டு கொஞ்சம் லாங் பார்த்து கொஞ்ச நாள் மெடிடேஷன் பண்ணும் போல அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நல்லா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் மேம். திஸ் இஸ் என்னோட ஃபீட்பேக் மேம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் மேடம், நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. நீங்க வந்து இப்ப என்னோட எண்ணங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே வந்து நீங்க வந்து உங்களோட அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது.
அதனால ரொம்ப நன்றி மேடம் நீங்க சொன்னது. நான் இன்னும் தியானம் வந்து ஆழமாக நீண்ட நேரம் பண்ணும்போது பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து மாறுதல்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஃபுட்டும் கூட நீங்க சொன்னீங்க. ஃபுட்டு சொல்லும்போது வந்து நீங்க அதாவது வந்து நம்ம தியானத்தை பண்ணும்போதே நமக்குள்ள அந்த அவேர்னஸ் வரும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு, ஹவ் வி டாக் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதாவது வந்து நான் வந்து ஒரு சார் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து அடுத்த வாரம் மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்பாடை பத்தி இன்னும் விவரமாக ரத்னவேல் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போன வாரம் லதா மேடம் வந்து மெடிடேஷனை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சொன்னாங்க. இந்த வாரம் நம்ம பார்க்கறது வந்து அந்த மெடிடேஷனால நமது உடல், மனம், உணர்வுகள் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். ஆனா அடுத்த வாரம் வந்து மேனிஃபெஸ்டேஷனை பத்தி சார் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். அதாவது பிரசன்னா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹவு பிரீத்திங் கனெக்ட்ஸ் வித் எம்டினஸ், ஹவு இட் ரெஸ்பான்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பேக் அப்படின்னு போது நீங்க வந்து நம்ம மூச்சை கவனிக்கிறோம், கண்ணை மூடுறோம். கண்ணை மூடும்போது எண்ணங்கள் குறையும் போதுதான் நம்ம எம்டினஸ்க்கு போகிறோம். அப்படி எம்டினஸ் போகும்போது பல வகையான அனுபவங்கள் நமக்கு வருது. அதாவது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம், இல்லை ரொம்ப சந்தோஷமாக நாம இருக்கலாம். அது மட்டும் இல்லை, சில சமயம் வந்து நம்ம உடல் அளவில கூட வந்து நமக்கு வந்து லைட்டாக ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நம்ம மிதக்கிற மாதிரி இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லது பறக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு நல்ல இயற்கை காட்சியை நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு மலையோ, இல்ல ஒரு ஏரியோ, இல்ல வந்து ஒரு அழகான ஒரு புல்வெளியோ, எந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். உங்களை மாதிரி வந்து உங்களுக்கு மற்ற கடவுள்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இப்படி வந்து பல வகையான அனுபவங்கள் இருக்கும். சில சமயம் வந்து உங்களுக்கு வந்து கலர்கள் தெரியலாம், ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் தெரியலாம், இல்ல ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். தெரியாம இருந்தா கூட நீங்க எம்டினஸ் எப்படி ஃபீல் பண்றது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தியானத்திலிருந்து வெளியே வரும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும், நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதாவது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால நீங்க எம்டினஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பல வகையான அனுபவங்களோட இதையும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ரத்னவேல் சார், நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்க? கொஷின் வந்து ஹவு பிரீத்திங் ரெஸ்பான்ஸ். ஒரு டைம் கொஞ்சம் சொல்றீங்களா என்ன கொஷின்? வணக்கம் மேடம். ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம். அதாவது கொஸ்டின் வந்து சார், ஹவு பிரீத்திங் கனெக்ட்ஸ் வித் எம்டினஸ், ஹவு இட் ரெஸ்பான்ஸ் பேக் அப்படின்னு கேட்டிருக்காரு பிரசன்னா. ஓகே. அந்த நம்மளோட மூச்சு மட்டும்தான் வந்து 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 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூச்சுக்கும் மனதுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. மூச்சு ஓடினால் மனமும் ஓடும். ஓகேங்களா? மனசு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். மூச்சை நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பாருங்க. அப்போ மைண்டில் எதாவது யோசிச்சு அப்படி மூச்சை இப்படி இழுத்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணி பாருங்க. மைண்ட் எதுவுமே வேலை செய்யாது. ஓகேங்களா? இப்போ மூச்சு ஓடிச்சுனா தான் மனமும் ஓடும், மனமும் வேலை செய்யும், விதவிதமான சிந்தனைகள்லாம் வரும். அப்போ மூச்சு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா மனம் அப்படி ஸ்டில் ஆகிடும் டக்குன்னு. இப்போ இந்த மூச்சுக்கும் மனதுக்கும் அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்குது ஒன்று. அடுத்தது வந்து இந்த மூச்சை கவனிக்க 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 ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தாட் அந்த சிந்தனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிந்தனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது அந்த நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு சராசரி 50,000-லேருந்து 60,000 எண்ணங்கள் அப்படின்னா அது படிப்படியாக குறைஞ்சி நம்ம நார்மலான சூழ்நிலையில் வந்து ஒரு பீட்டா ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த பீட்டா ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய அலை வடிவம், அதாவது நம்ம அலைகள் வந்து எண்ணங்கள் வந்து அலைகளாக வெளியில் அனுப்பிட்டே இருக்கிறோம்.
இப்போ அந்த டெலிஃபோன் சிக்னலை வந்து நம்ம நேரில் நம்ம கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் அந்த டெலிஃபோன்லேருந்து அந்த மொபைல் சிக்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய மூளையும் இந்த எண்ணங்களை இந்த மாதிரி சிக்னல் மாதிரி வெளில அனுப்பிட்டே இருக்குது. இப்போ அந்த சிக்னலை வந்து எப்படி வந்து என்னன்னா அதை அதை அளவிடுறதுன்னா பீட்டா லெவல், ஆல்ஃபா லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுலேருந்து இதில் வரைக்கும் இருந்தீங்கன்னா இது வந்து பீட்டா, இதுலேருந்து இதுலேருந்து வரைக்கும் அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்குள் வச்சு பண்ணலாம். இப்போ ஒரு நிறைய சிந்தனைகள், ரொம்ப டென்ஷன், ரொம்ப அந்த மாதிரி இருக்கும்போது பீட்டா ஸ்டேஜில் இருக்குங்க. அப்போ மூச்சை கவனிக்க கவனிக்க நம்மளுடைய எண்ணங்களும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இந்த மூச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ மூச்சை கவனிக்க கவனிக்க இந்த எண்ணங்களும் குறைய ஆரம்பிக்குது. எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் போது இந்த எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் என்ன இருக்கும், ஒரு ஏதோ ஒரு பீப்புள் பிளேஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எண்ணம் எடுத்தாலும் ஏதோ ஒரு பொருளை சம்மந்தப்பட்டது இருக்கும், ஏதோ ஒரு மனிதரை சம்மந்தப்பட்டது இருக்கும், இல்லை ஏதோ ஒரு இடத்தை சம்மந்தப்பட்டது இருக்கும். அப்படிதான் இருக்கும் எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் சரிதான். நான் உதாரணத்துக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும், அதில் ஆஃபீஸ் இருக்கு, நான் போகணும். ஸோ இந்த இப்போ இந்த எண்ணத்தையும் எடுத்துடுறீங்க, அப்போ ஒன்றுமே கிடையாது. இதில் இருக்கிற பொருள் என்னென்ன இருக்குது, நான், ஆஃபீஸு, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட போகிறேன், இட்லின்றதும் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதையுமே எடுத்துடுறீங்க, நான்றதையும் எடுத்துடுறீங்க. இப்போ தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எண்ணங்களை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் போது இந்த நம்மளுடைய சென்சரி பர்செப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆஹ், நம்மளுடைய அந்த உள்வாங்கம் பார்த்தீங்களா, நம்மளுடைய என்ன சொல்றது, சென்சரி இருக்கு வந்து தமிழ் டெக்னாலஜி. ஸோ அது உள்நோக்கி செலுத்துறோம். நம்மளுடைய இது எல்லாத்தையுமே உள்நோக்கி செலுத்தும் போது நம்ம வெறும் மூச்சை மட்டும் கவனிக்கும் போது நம்மளுடைய வெறும் அப்படியே மனம் வந்து டக்குன்னு ஈஸியாக ஸ்லோ டவுன் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்டினஸ்க்கு போயிடும். புரியுதுங்களா சார்? கொஸ்டின் கேட்டது வந்து பிரசன்னா அப்படிங்க பிரசன். சார் சாட்ல அது எப்படி போட்டிருந்தாரு. அது எப்படி நமக்கு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது சார். அமைதியாயிரும், அப்புறம் ரெஸ்பாண்டிங் எப்படி? ரெஸ்பாண்ட்ன்றது வந்து இதுதான் சார், அமைதியாகிடுது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உணர்றீங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நமக்கு மூளையில் நியூரோ கெமிக்கல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நமக்கு அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு மாதிரியான பயன்கள் கிடைக்கும். இப்போ இப்போ நீங்கள் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போகிறீங்க, அடுத்தது டெல்டா ஸ்டேஜுக்கு போகிறீங்கன்னா, டெல்டா ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே எண்ணங்கள் குறையும் போது டெல்டா ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய உடல் சார்ந்த மாற்றங்களை சொல்கிறேன். உடல் சார்ந்த மாற்றங்களில் வந்து உங்களுக்கு வந்து என்டார்ஃபின்ற கெமிக்கல் சுரக்கும், அடுத்து செரோட்டனின்ற கெமிக்கல் சுரக்கும். இந்த மாதிரி வந்து கெமிக்கல் எல்லாமே உங்களுக்கு சுரக்கும். இப்படி சுரக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு என்டார்ஃபின்ற கெமிக்கல் சுரக்கும் போது அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வலியை பொறுத்துக்கிற ஒரு ஒரு உணர்வு கொடுக்கும். உங்க உடல் வந்து அதுக்கு தயாராகிடும், வலியை பொறுத்துக்கக்கூடிய இதுக்கு தயாராகிடும். அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருப்பீங்க, ஐயோ என்னால் வலியெல்லாம் பொறுத்துக்க முடியாது, இவ்வளோ வலியா, என்னால் முடியாது அப்படின்னுவீங்க. இப்போ எப்படி இருப்பீங்க, தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த வலியை பொறுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இன்னும் கீழே போக 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 என்னன்னா ஹீலிங் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு பயன்கள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா சார்? ஹலோ. ஓகே 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 சார். அடுத்து வந்து மேரி மேடம் கேட்டிருக்காங்க. I have very low energy levels after the second half of most days and feel very lethargic with aches and pains. I have low iron levels for many years. Any suggestion on how to improve energy levels அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம இந்த கொஸ்டினுக்கு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து இந்த தியானத்தை விடாம பண்ணுங்க மேடம். அந்த தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா வகையான ஒரு பேலன்சிங் உள்ள கொண்டு வந்துடும். அதாவது இந்த தியானம் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த யூனிவர்சல் எனர்ஜி நமக்குள்ள போகும்போது பாடியில என்ன ஹீலிங் பண்ணணுமோ எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்க நார்மலா இப்ப ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி மார்னிங்லயோ வேலை பண்ணும்போது நீங்க பீட்டா லெவல் இருப்பீங்க. இந்த பீட்டா லெவல் வந்து ரிலாக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஆல்ஃபா லெவல் போறீங்க. ஆல்ஃபா லெவல் போயிட்டு
அதுக்கப்புறமா வந்து தீட்டா லெவல், டெல்டா லெவல் அப்படி போகும்போது ஒரு ஆழ்ந்த ஒரு உறக்கமான ஒரு நிலை, அதாவது அந்த மாதிரி வந்து டீப் ஸ்லீப் லெவலுக்கு போன பின்னாடி ஒரு ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏற்படும். அந்த டெல்டா லெவல்ல நீங்க போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த வகையான ஹீலிங்கும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒண்ணு, நடக்கிறதுக்கு கண்டிப்பாக சாத்தியங்கள் இருக்கு. அதனால வந்து நீங்க அயர்ன் வந்து டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதுல செட்ரேட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, நீங்க தியானம் பண்ணும்போது எந்த வகையான உணவை நீங்க எடுத்துக்கணும், எதை வந்து நான் செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும், அதெல்லாமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு நீங்க வந்து இந்த எனர்ஜி லெவலை பார்த்தீங்க, எப்படி கிடைக்குதும் போது யூ வில் பி அவேர் நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்கிறதும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு மொழியாக வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு யங்கர் ஏஜ்ல இருந்தாங்க. அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது சொன்னாங்க, என்னை வந்து நிறைய வைட்டமின் சப்ளிமெண்ட்லாம் எடுப்பேன், ஏன்னா எனக்கு நிறைய படிக்கணும், நிறைய வேலை பண்ணணும் அப்படின்னலாம் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு 3000 4000 ரூபாய் வந்து மாசத்துக்கு நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து இந்த தியானத்துல நான் சேர்ந்த 40 நாள் தினம் பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த 4000 ரூபாய்லாம் இப்ப எனக்கு சேவிங்கா போயிடுது. ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு வைட்டமின் சப்ளிமெண்ட்டும் எனக்கு இத தியானம் பண்ண பின்னாடி தேவை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை வந்து நான் நல்லா உணர்ந்துட்டு என்னுடைய உடம்பே எனக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பவர் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பாடியே ஒரு பெரிய ஒரு பார்மசி. அந்த பார்மசில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது கெமிக்கலே எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு பாடியில வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டியை நீங்க திரும்பி ரீகேப் பண்ணுங்க. நல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லாங் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு தடவை பண்றதை 2 3 தடவையா பண்ணுங்க மேடம். கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆயிடும். எஸ் மேடம், நீங்க என்னோட கூட தனியா கான்டாக்ட் பண்ணலாம் மேடம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்க யூ கேன் கான்டாக்ட் மீ. எஸ் ஜோதிமணி மேடம். வணக்கம் மேடம். எனக்கு வணக்கம். ஒரு சின்ன டவுட் மேடம். அதாவது நேத்து சுமதி மேடம் சொன்னாங்க, தியானம் பண்ண பண்ண அவங்களுக்கு ஒவ்வொரு உடம்புல ஏதோ ஹீலிங் தன்னாலே ஆயிடுச்சுங்கிறத சொன்னாங்கல்ல மேடம், சுமதி மேடம் சொன்னதுல. ஆமா ஆமா. அதுல வந்து இப்போ உடம்பு ஹீலிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்ட் மேல இது பண்ணி வச்சுட்டு சொல்றோம்ல மேடம். நம்ம ஹார்ட் எலிவேஷன் போது நான் நல்லாயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ல நன்றி சொல்றேன் மேடம். அப்புறம் வந்து முடிஞ்ச உடனே நமக்கு என்ன உடம்புல ப்ராப்ளமோ அதை நம்ம மெடிடேஷன்ல கொண்டு வந்து சொல்லாமலே நம்மளுக்கு ஹீலிங் ஆயிடும். வெறும் மூச்சு கவனிச்சு நம்ம தியானத்துல இருந்தாலே போருமா, நம்மளா கோல் செட் பண்ணணுமா அல்லது இன்டென்ஷன் வைக்கணுமாங்கிறது தான் என்னோடது. அதாவது மேடம், நீங்க வந்து தியானம் பண்ணும்போதே கண்டிப்பாக எல்லா வகையான ஹீலிங் நடக்கும். ஆனா வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கோலை செட் பண்றது கரெக்ட் தான், தப்புன்னு கிடையாது. ஆனா நீங்க கோலை என்ன செட் பண்றீங்களோ, உங்களோட இன்டென்ஷன் விருப்பம் என்ன இருக்கோ அதை வந்து நீங்க தியானத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. அதாவது எனக்கு இந்த உடம்பு இருக்கிறது, இது சரியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தியானம் பண்ணும்போது வந்து லாங் மெடிடேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அதுல அஃபர்மேஷன்ஸ் கூட இருக்கு. நமக்கு வந்து இந்த புத்தாஜி ஆப்ல போனீங்கன்னா சந்திரா சாரோட மெடிடேஷன் நிறைய இருக்கு. அதுல அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு வரும். அது வந்து நமக்கு இந்த 30 நிமிடம் இல்ல, கொஞ்சம் வந்து லாங்கர் மெடிடேஷன். அதுல வரும்போது அஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். அதாவது தியானம் முடிஞ்சு இந்த சுவாச விழிப்புணர்வும் முடிஞ்ச பின்னாடி நன்றி சொல்றதுக்கு முன்னாடி அந்த அஃபர்மேஷன் சொல்லும் போது, நான் வந்து இப்ப நல்லா இருக்கேன், உடம்பு வாடி சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு அஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த மெடிடேஷன் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து நார்மலாவே ஒரு பாடி டாக் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இந்த 1/2 மணி நேரம் 40 நிமிடம் நீங்க பண்றது மட்டும் இல்லாம அப்பப்ப 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து செஞ்சுட்டு வரலாம். நீங்க நல்ல இன்டென்ஷன் நீங்க வைக்கலாம். அதாவது கோலை எப்படி செட் பண்றது, எப்படி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுங்கிறது அடுத்த வாரம் வந்து ரத்னவேல் சார் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷனையும் அப்புறம் வந்து காட்சிப்படுத்தல் விஷுவலைசேஷன் பண்ணியும் உங்களை நீங்க கண்டிப்பாக ஹீல் பண்ணிக்கலாம். நேற்று சுமதி மேடம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது மேடம். அவங்க சொல்ற விதமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுலயே எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. நம்ம கோலே செட் பண்ணலனாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆகுதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஆக்சுவலி மேடம், நமக்கு பிரபஞ்ச உணர்ச்சி உள்ள நம்ம தியானத்து வழியா போகும்போது அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கண்டிப்பாக நமக்கு வந்து வாழ்க்கையை மாற்றி கொடுக்கணுங்கிறது தெரியும். நம்மளோட அது நாம வந்து கனெக்ட் ஆன உடனே என்ன தேவையோ பண்ண தெரியும். ஆனா நமது மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து அனலிட்டிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வாரம் கூட
லதா மேடம் சொன்னாங்க, அனாலிட்டிக்கல் மைண்ட் கொஸ்டின் பண்ணிட்டு ஆ, அப்படி பண்ணலாமா, சரியா போகுமா, சும்மா உட்காந்து கவனிச்சேன்னு சொல்றோம்னா கண்ணை மூடிட்டு நம்ம வந்து மூச்சை கவனிச்சுட்டு அது எங்காரு ஹீல் ஆகும்னா ஆகுமா, அது எப்படி ஆகும், என்ன பண்ணுங்கிறது நம்மளுடைய அந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் ஆனது கேட்கும். அதனால அந்த ஓ, அனாலிட்டிக்கல் மைண்டை வந்து நம்ம தியானம் பண்ணும்போது வந்து அதை வந்து சுருங்கிடுறது, அவ்வளவா பேசுறது இல்லை. ஆனா சில சமயம் வந்து நமக்கு வந்து பேசும், இந்த மாதிரி எப்படி நடக்கும் நம்புற அப்படின்னு ஆ, கொஸ்டின் கேட்கும். அதை வந்து நாம சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் நல்லா ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே அது மேடம். அது மாதிரி ஓகே. இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மேடம். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க எண்ணம் செயல் அந்த இது சொன்னீங்கல்ல, பேசும்போது நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொன்னீங்கல்ல மேடம். ஆமா ஆமா. அதுதான் மேடம் எனக்கு ரொம்ப முக்கியமான தேவை போல இருக்கு. வீட்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு மாட்டிக்கிறேன், பிரச்சனை ஆயிடுது. அது அதுதான் எனக்கு மெயினா நீங்க சொன்னதுல அதான் இருக்கு. அது நம்ம யோசிச்சுட்டு அது தேவைதானா அப்படின்னு பார்த்துட்டு பேசணும் அப்படிங்கிறது நீங்க சொன்னதுல அது ஒரு ரொம்ப நல்ல பாயிண்டா இருந்தது மேடம். அத ட்ரை பண்றேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா கேட்கணும்? ஓகே மாஸ்டர்ஸ், இன்றைய நிகழ்ச்சி நாம் இதோடு முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிதாக நாளாகட்டும் உங்கள் அனைவரும்.